கொசுக்கடியிலிருந்து தப்பிக்க 3 அடுக்கு பாதுகாப்பு இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க போலாம். இது வந்து யூவி லைட்டாம். இந்த லைட் போட்ட உடனே இந்த லைட்டை தேடி கொசுலாம் வருமா, அப்ப ஷாக் அடிச்சு இறந்து போயிருமா. அப்படிதான் அமேசான்ல போட்டுருந்துச்சு. இதை வாங்கி 2 நாளா இங்கதான் மாட்டியிருக்கோம். ஒரு கொசு கூட மாட்டவே இல்லை. வாங்கின அன்னைக்கு 4 லைட் இருந்துச்சு, இப்போ 2 லைட் தான் இருக்கு. 350 ரூபா வேஸ்ட். அடுத்து உள்ள போர்ட்டிகோக்கு வந்த உடனே இதுவும் அதே மாதிரிதான், கொசுவை கொள்ளும் ஒரு நவீன எந்திரம். யூவி லைட் எரியுமா, உள்ள ஃபேன் இருக்குமா, அந்த லைட்டை தேடி கொசுலாம் வந்த உடனே அப்படியே உள்ள ட்ராப் ஆகி உள்ள விழுந்துருமா அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதுவும் 2 நாளா மாட்டிருக்கோம். எதுவும் கொசு ட்ராப் ஆயிருக்கான்னு பார்ப்போம். வாவ், பரவாயில்லைங்க, 6 கொசு மாட்டிருக்கு. ஆனா இந்த யூவி லைட்ஸ் வந்து நம்ம டைரக்டா பக்கத்துல வைக்க கூடாது. அதுவும் முக்கியமா குழந்தைங்க பக்கத்துல இருக்கவே கூடாது. அதனாலதான் இதை வெளியில வச்சிருக்கோம். அதுல 4 பொம்மை இருக்கே, அதுல நீ எந்த பொம்மை? இதுலயா 4 பேர் நான் தான். சரி, அதுக்கப்புறம் அன்னைக்கு அழகராஜன் நினைச்ச கொசுவலை ஃபுல்லா ஆணி போட்டு டைட் பண்ணியாச்சு. கோல்டன் பின்ஸ். கோல்டன் பின்னா அப்படிதான் அதுல இருந்தது. அதுல இருக்கட்டும், நமக்கு ஆணி தான். ஸோ இதான் 3 அடுக்கு பாதுகாப்பு. இதையும் மீறி கொசு வந்தா என்ன பண்றது? குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி கொசு பேட்டோட நம்ம தான் அடிக்கணும். லிக்விடேட்டர்ஸ், மொஸ்கிட்டோ காயில் இதெல்லாம் யூஸ் பண்றது நிறைய பேருக்கு அலர்ஜி, இருமல், ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைலாம் ஏற்படும். இதுதான் சேஃப் ஆப்ஷன்ஸ். அது யூவி லைட் மட்டும் மறந்து குழந்தைங்க பக்கத்துல வச்சிடாதீங்க, வெளியிலே வச்சிருங்க.